உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஏழரை சனியின் கடைசி பகுதியில் இருக்கும் நிலையில் உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. மகர ராசியினருக்கு ஏழரை சனியின் கடைசி பகுதி நடைபெறுகிறது. இந்த தருணத்தில் சுக்கிரனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். மே மாதம் 10ஆம் தேதி வரை குரு பகவானும் சாதகமாக நிலை கொண்டுள்ளார். ஆதலால் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 10ஆம் தேதி வரை குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும். 11ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரை சற்று சிரமமான காலகட்டமாகும். மீண்டும் நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து ஆண்டு முடியும் வரை நன்மையான காலமாகும். உத்தியோகம். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரையில் நன்மைகள் நீடிக்கின்றன. காரணம் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் இணைவதாகும். ஜனவரி 26ஆம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுவதால் மீண்டும் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். தனஸ்தானத்தில் ராகு பிரவேசிப்பது நல்லதல்ல. கைப்பணம் வீண் செலவுகளில் விரயமாகும். மேலதிகாரிகள் உங்கள் மீது குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். இந்த நிலை வருகிற மே 10ஆம் தேதி வரை நீடிக்கும். மே 11ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் அனுகூலமாக மாறுவதால் அலுவலக சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தை காணலாம். ஒரு சிலருக்கு வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடும். அதன் பிறகு வருடம் முடியும் வரை வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரம். ஆண்டின் முதல் 4 மாதங்கள் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்காது. சந்தையில் நிலவும் போட்டிகள் நியாயமற்றவையாக இருக்கும். உங்கள் சரக்குகளுக்கு எதிர்பார்க்கும் விலை கிடைக்காது. லாபம் குறையும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதும் கடினமே. மே மாதம் 2ஆம் வாரத்திலிருந்து சந்தை நிலவரத்தில் மிக நல்ல மாறுதல் ஏற்படுவதை அனுபவத்தில் காணலாம். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. புதிய தொழில்துறைகளில் முதலீடு செய்யும் வாய்ப்பு உருவாகும். வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறும் பலருக்கும் உள்ளது. உங்கள் தொழிற்சாலையை நவீனமயமாக்கும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. சனி பகவானின் தாக்கம் இவ்வாண்டின் பிற்பகுதியில் குறைய ஆரம்பிப்பதால் இப்புத்தாண்டில் பிரச்சனைகளை விட நன்மைகளே அதிகமாக இருக்கும். இந்த உண்மையை இப்புத்தாண்டின் கடைசி 3 மாதங்களில் அனுபவத்தில் காணலாம். கலைத்துறையினர். ஆண்டின் முதல் 4 மாதங்கள் வருமானம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே சீராக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. சிக்கனமாக செலவு செய்தல் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரை புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் உயரும். அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஆண்டு பிறப்பிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரை உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் கட்சியின் ஆதரவும் செல்வாக்கும் உயரும். மக்களிடையே உங்கள் கருத்துக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கும் கிரகநிலைகள் வழிவகுக்கும். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கையும் மதிப்பும் அதிகரிக்கும். ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரை கிரகநிலைகள் சரியில்லை. பேச்சில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது. இல்லாவிடில் நீதிமன்றம் வரை செல்ல வேண்டிய அனுபவம் உருவாகும். செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து ஆண்டு முடியும் வரை மீண்டும் கிரகநிலைகள் சாதகமாக உள்ளன. நிம்மதியாக கட்சி பணிகளில் கவனம் செலுத்தலாம். மாணவ மாணவியர். ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 26ஆம் தேதி வரை உற்சாகமான காலகட்டமாகும். படிப்பில் கவனம் செல்லும். நினைவாற்றல் அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனைகளில் மனம் செல்லும். படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு மிக முன்னேற்றமான ஆண்டு இது. ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 11ஆம் தேதி வரை அதிர்ஷ்டகரமான மாதமாகும். நேர்முக தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் முடியும் வரை கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்கும். பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்கள் எதிர்கால நலனுக்கு உகந்ததாகும். விவசாயத்துறையினர். ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 25ஆம் தேதி வரை அனுகூலமான காலகட்டமாகும். விவசாய வசதிகள் பெருகும். விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து ஆண்டு முடியும் வரை யோக பலன்களை எதிர்பார்க்கலாம். உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றிலிருந்து விடுபடலாம். பெண்மணிகள். புத்தாண்டு பிறக்கும் தினத்திலிருந்து மே மாதம் 10ஆம் தேதி வரை அனைத்து அம்சங்களிலும் யோக பலன்கள் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் பெருமை தரும். திருமணத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். நவம்பர் 2ஆம் தேதி வரை கவலை இல்லாத காலகட்டமாகும். நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரை கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை. ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். இரவு நேரங்களில் தனியாக வெளிச்செல்லாமல் இருப்பது நல்லது. பரிகாரம்.
சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.